இதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு குக்வேர் பார்க்கவே முடியாது. சமைக்கிற பாத்திரத்தில் என்னங்க பியூட்டிஃபுல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய இண்டஸ் வேலி பிராண்டோட குக்வேர் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். அவங்க நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த தீம் பார்த்திங்கன்னா கலர் கோட்டட் குக்வேர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக எலகண்ட்டாக ஃபேன்சியாக இருக்குது. குக்வேர் கம் சர்வ்வேராக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் த மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டான இந்த இண்டஸ் வேலியில் இருக்கிற kadai with lid with sandwich bottom. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர். அது வந்து நான் விட்டு மட்டும்தான் நான் சொல்கிறேன். பட் இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆழமாக இருக்கனால நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், கறி, சூப், என்ன மாதிரி நம்ம கடாயிலே பண்ணுற பிரியாணி, வெரைட்டி ரைஸ், அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸாகவே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இண்டஸ் வேலி பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் குக்வேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கக்கிட்ட காஸ்ட் அயர்ன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே இருக்குது. நீங்கள் அவங்களோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட வெப்சைட் வந்து www.theindusvalley.com. டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவங்க லிங்க்குள்ளே போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணி அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக செக் அவுட் பண்ணும்போது நீங்கள் பிரேமா அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இதோட குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் சொன்னது கரெக்ட் தானே? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஹேண்டில் தான். முன்னாடி நம்ம ஆல்ரெடி வாங்கின குக்வேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹேண்டில்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. கடாயிலையும் சரி, மூடியிலையும் சரி அவங்களோட லோகோ போட்டுருவாங்க. மேலே வந்து ஷைனிங்கான ஃபினிஷ் கொடுத்துட்டு உள்ள மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் போகிறதுக்கு 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குக் பண்ணும்போது ஸ்டீம் வெளியேறி சூப்பராக குக் ஆகும். இப்போ நம்ம மெயின் பார்ட்டான கடாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இண்டஸ் வேலியோட வெப்சைட்டில் போய் லேண்ட் ஆகும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிரேமான்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஹேண்டில் ரொம்ப சூப்பராக எலிகண்ட்டாக இருக்குது. எதுவுமே ஸ்க்ரூ டைப் கிடையாது. நீங்கள் ஹேண்டில் லூஸ் ஆகுன்ற பயமே கிடையாது. நான் சாண்ட்விச் மாடல்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கீழே ஒரு லேயர், அதுக்கப்புறம் ஒரு லேயர், மேலே வந்து கடாய் வருது. ஸோ அந்த 3 லேயர் மாதிரி உங்களுக்கு சாண்ட்விச் மாடல் மாதிரி வந்துடுது. கலர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து ஃபுல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் அப்படியே இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கணும், குக்வேர் கம் சர்வர் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல டீப் கடாய். உங்களுக்கு வந்து சென்டிமீட்டர் 22 இருந்தாலும் நல்லா நிறைய சமைக்கலாம். ஒரு 7லேருந்து ஒரு 10 பேர் வரைக்கும் கிரேவிஸ்லாம் வைக்கலாம், பொரியலும் அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. கடாயோட மூடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டு கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நழுவி வராது. அப்படியே இந்த கட்டில் போய் அப்படியே கடாய் வந்து அப்படியே லாக் ஆகி நிற்கும். பாருங்கள், இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். சூப்பரில். ஸோ இந்த பர்ஃபெக்டான ஒரு கலரில் ஒரு ஃபேன்சியான ஒரு குக்வேர் இண்டஸ் வேலியிலேருந்து. இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. உட்டன் ஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு அந்த க்ரீன் ஸ்க்ரப்பர் வச்சு சாஃப்டாக நம்ம தேய்ச்சாலே போதும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால ரொம்ப நம்ம அழுத்தி தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது. சமைச்சதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சுட்டு லைட்டாக நீங்கள் சாஃப்டான ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். இதோட ஷைன் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் அந்த ஷைன் வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கீரல் மாதிரி விழுகாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். குக் பண்ணுற இடம் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ்னால உங்களுக்கு கீரல் தெரியவே தெரியாது. மூடி இதே மாதிரி ஷைனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, எல்லாத்துக்குமே எல்லா ப்ராடக்ட்டுக்குமே உங்களோட நேம் யூஸ் பண்ணால் கூப்பன் கிடைக்குமான்னு. ஆமாங்க, இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் அவுட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற அமௌண்ட்லேருந்து நீங்கள் பிரேமா கூப்பன் போட்டிங்க அப்படின்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த பரங்கிக்காய் எப்படி செய்யலாம், குக் பண்ணால் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே
சமைச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் காய வைக்காமல் லைட்டாக ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு காய வச்சு எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த உப்பு தண்ணியோ இல்லை ஏதாவது கரை வந்து உங்களுக்கு தெரியாது, அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நார்மலான ஒரு குக்கிங் இது தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு இது டீப் கடாய் அப்படிங்கிறனால உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடம் இருக்குது. உங்களுக்கு அவ்வளோவா வந்து உங்களுக்கு ஸ்பில் ஆகாது நிறைய நீங்கள் காய் போட்டாலும். ஸோ நான் உட்டன் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் காய் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு அரைவாசி வந்திருக்கு. இன்னொரு அரைவாசி கூட நீங்கள் சேர்க்கலாம். மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்கு ஒரு இதில் 3/4வாசி அளவுக்கு காய் வச்சு நம்ம குக் பண்ணலாம். மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹேண்டில் உங்களுக்கு நல்ல லாங்காக கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ஹேண்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. மூடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணின உடனே உங்களுக்கு எந்த ஒரு காற்றும் வெளியே போகாமல் அப்படியே இன்டாக்டாக அப்படியே உங்களுக்கு டைட்டாக இருக்குது. மேலே இருக்கிற ஹேண்டிலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. இங்கே ஸ்டீம் ரிலீஸ் பாயிண்டில் 3 பாயிண்ட் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ஈஸியாக ஸ்டீமை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்வேர், காஸ்ட் அயர்ன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதில் குக்வேருக்கு உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருவாங்க. மற்றது எல்லாத்துக்குமே வந்து வாரண்ட்டி கார்டு கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு ஹெல்த்தி குக்வேரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு எந்த ப்ராண்டுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இந்த இண்டஸ் வேலியில் போகலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி கடாய் இல்லாமல் வேறு மாதிரி பேன் மாதிரி காட்டுங்க, குக்கர் காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்க, ஈவன் பால் குக்கர், அதுக்கப்புறமா வந்து பிரியாணி பாட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இந்த லிங்க்குள்ளே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணால் ஏன்னா இந்த ப்ராடக்ட் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வெப்சைட்டில் பார்த்துட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து இது குக் ஆகிட்டுருக்கு. நான் மேலே இருக்கிற கீழே இருக்கிற தட்டு மட்டும்தான் சூடாக இருக்குது. மேலே இருக்கிற ஹேண்டில் சுத்தமாக சூடாகவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து அந்த குக் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன டவல் எடுத்து நம்ம எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சுத்தமாக சூடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. அது ஒரு ஹைலைட். இதில் ஸ்டீம் ரிலீஸ் பண்ணுற இடத்துல ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பர்ஃபெக்டான குக்வேர் நான் சொல்லுவேன். இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிரேமான்ற கோடு யூஸ் பண்ணி 12% டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பை பை.